ஹாய், நான் உங்கள் கேஷவமூர்த்தி, சீஃப் ரிசர்ச் ஆஃபீஸர். வாங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் பிசிஆர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நிஃப்டி வந்துட்டு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கனால கால் பையிங் வந்துட்டு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நிஃப்டி ஃபியூச்சர் வந்துட்டு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கனால ஷார்ட் கவரிங் வந்துட்டு மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. காஸ்ட் ஆஃப் கேரியை பொறுத்த வரைக்கும் ப்ரீசியேஷனை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் மார்ச் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது பிப்ரவரி மந்த்தும் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால பாசிட்டிவ் பைஸில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீசியேஷனை கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் வாலட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,990 பிரேக் ஆகணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 46,400 பிரேக் ஆகணும். இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பிரேக் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவில் ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட் வந்துட்டு பெருசாக பாசிட்டிவ் போகாது. நெகட்டிவ்லேயே நாளைக்கு மார்க்கெட் முடியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ. பை ஸ்கை.